கடலூரில் கனமழை பெய்து வரும் நிலையில் பள்ளிகள் முடிந்ததால் மாணவ மாணவிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், விவரங்கள். சிவரஞ்சனி, கடலூர் மாவட்டத்திற்கு நேற்றைய தினம் ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தில் இன்று காலை 8 மணி வரை மழை எதுவும் இல்லாததால் மாவட்ட ஆட்சியர் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை எதுவும் விடவில்லை. இதனால் வழக்கம் போல பள்ளி கல்லூரி மாணவிகள் பள்ளிக்கு சென்று தற்போது மாலை வீட்டிற்கு திரும்புகின்றனர். அதாவது காலையிலிருந்து கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் கனமழை என்பது வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக பல்வேறு சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் பள்ளி கல்லூரியிலும் தண்ணீர் தேங்கிய நிலையில் தற்போது காட்சியளிக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய காட்சி என்பது கடலூர் பிரதான சாலையாக இருக்கக்கூடிய லாரன்ஸ் சாலையில் தனியார் பள்ளியில் தற்போது நுழைவாயில் தண்ணீர் என்பது தேங்கியிருக்கிறது. இதில் மாணவ மாணவிகள் நடந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதே போல் நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகள் இன்னும் வீட்டிற்கு திரும்பாமல் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் அங்கு இருக்கக்கூடிய கடைகள் மற்றும் பேருந்து நிலையம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தற்போது மழைக்காக ஒதுங்கி நிற்கக்கூடிய அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. காலையில் மழை இல்லாததால் மாவட்ட ஆட்சியர் விடுமுறை எதுவும் விடவில்லை. ஆனால் காலையிலிருந்து இடைவிடாமல் தொடர்ச்சியாக பெய்து வருவதால் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் தற்போது மழைநீர் என்பது சூழ்ந்து கொண்டிருப்பதால் மாணவ மாணவிகள் பெருமளவு சிரமத்துக்குள்ளாயிருக்கிறார்கள். எனவே மாவட்ட நிர்வாகம் நாளைய தினமும் கடலூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி கல்லூரிகளுக்கு இன்னும் சில நேரத்தில் விடுமுறை விடக்கூடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம். அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். விளைவாக மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு காலை நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியிலே நேரடியாக காணொலி காட்சி மூலமாக நேரடியாக பேசி என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள், தகுந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறா என்பதையெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வாய் வழியாக கேட்டு அதில் சரியான யோசனைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தகுந்த முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். வானிலை ஆய்வு மையம் புயலாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்று நிச்சயமாக இல்லாமல் புயலாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அதை நாம் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் எடுத்திருக்கிறோம். சென்னையில் வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நாங்கள் சரியான முறையில் எடுத்திருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் எல்லாம் இன்றைக்கு துரிதப்படுத்தி எல்லா பணிகளும் செய்து கொண்டிருக்கிறோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மழை நிலவரத்தை அரசாங்கம் கவனித்துக் கொண்டிருக்கிறது, கண்காணிப்பில் வைத்துக் கொண்டிருக்கிறது. மழைநீர் வாய்க்கால்களில் மழைநீர் தேங்குவதை உடனடியாக வெளியேற்றுவதற்கு வேண்டிய பணிகளை நம்முடைய மாநகராட்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அந்த மழைநீர் வார்கால் பகுதிகளை பார்வையிட சென்றிருக்கிறார்கள். அரசாங்கம் துரித கதியிலே எல்லா விதமான நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாத சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு எவ்வளவு மழை பெய்திருக்கிறது, நேற்றுக்கு இன்றைக்கு காலை வரை எவ்வளவு மழை பெய்திருக்கிறது, அந்த மழையின் அளவுக்கு ஏற்றாற் போல நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்குமா என்பதையும், அதே போல பொதுமக்கள் தங்க வைப்பதற்கு சரியான இடங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கா என்பதையும், அவருக்கு வேண்டிய உணவு, பால் போன்றவையெல்லாம் தயாராக இருக்கா என்பதையெல்லாம் மாண்பு முதலமைச்சர் நேரடியாக ஒவ்வொன்றையுமே அவரே நேரடியாக கேட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். தெரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் அது தயாராக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையும் சொல்லியிருக்கிறார்கள். அறிவிப்புள்ள மழை பெய்து சேதமடைகிற நேரத்தில் விவசாயத்துறை அதிகாரிகளோடு கலந்து அவர்கள் கணக்கெடுத்து கொடுக்கிற நேரத்தில்
உரிய நஷ்ட ஈடை அரசாங்கம் வழங்கும். இப்ப இதுவரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம நிவாரண முகாம் வைக்கக்கூடிய அளவிற்கு மழை இல்லை. மழை பெய்யும் என்று நாம் எதிர்பார்த்து அதற்கு வேண்டி அந்த முகாம் தயார் நிலையில வைத்திருக்கிறோம். அது வேண்டியில்ல. நீர்நிலையில WS நம்முடைய பொதுப்பணித்துறையிலிருந்து அவர் கண்காணிக்கிறார்கள். பெரிய மழை வருகிற நேரத்தில் தான் அதையெல்லாம் மிக எச்சரிக்கையாக பார்க்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், சென்னைக்கு குடிநீர் வருகிற அந்த அணைகளிலே தண்ணீர்கள் எல்லாம் நமக்கு இப்பொழுது தேவை இருக்கிறது. பாதி அளவுக்கு தான் நமக்கு இப்போது அணைகளில் தண்ணீர் இருக்கிறது. மழை பெய்து தண்ணீர் வருகிற நேரத்தில் அதை சேமிக்கவும் வைக்க வேண்டும். சேமித்த பிறகு அதிகமாக வருகிற நேரத்தில் கரையோர மக்களுக்கெல்லாம் சரியான முறையில் எச்சரிக்கை செய்து தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். எவ்வளவு தண்ணீர் உள்ளே வருகிறதோ, அளவுக்கு மீறி வருகிறதோ, அந்த அளவுக்கு தண்ணீரை திறந்து விட்டால் போதும் என்று சொல்லி முதலமைச்சர் எங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். சரியான முறையில் நாங்கள் நிர்வாகம் செய்வோம். அவங்க என்ன உதவி கேட்கிறாங்களோ, கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசி வருகிற நேரத்தில் என்ன உதவி கேட்கிறாங்களோ நாங்கள் அதை அந்த துறைக்கு தொலைபேசி மூலமாக சொல்லி, யார் தொலைபேசி மூலமாக எங்களோட தொடர்பு கொண்டார்களோ அவருடைய தொலைபேசி நம்பரையும் கொடுத்து அவரோட தொடர்பு வைத்து அந்த பணியை நிறைவேற்றக்கூடிய சூழலை உருவாக்குகிறோம். கனமழைக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் போது குறிப்பிட்டார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக வலுப்பெற்று தமிழ்நாடு கடற்கரை பகுதிகளை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இது நாளை புயலாக வலுப்பெறும் என்றும், பெங்கல் என்று பெயரிடப்பட்டுள்ள அப்புயல் அடுத்த 2 நாட்களில் தமிழ்நாடு மற்றும் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதன்படி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது.